பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோல பயங்கரமான திட்டமிடல் போட்டிருக்காங்க. பார்வதி கனி கூட்டணி புதுசா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டு அடுத்த ஒரு டீம் எப்படி காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளானை போட்டுட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல ஸ்ட்ராட்டஜி போடுறது கூட நீங்க அடுத்தவனை காலி பண்றதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி போடுறீங்களே. சூப்பர் 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 அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி என்ன பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ கரண்ட் லைவ் அப்டேட் என்னன்னா, சபரியன் டீம் இருக்குல்ல, ஆடிக்கிட்டே இருக்கும். அவங்க கவுண்ட் பண்ணிட்டு இப்போ ஆடல் நடத்திட்டு இருக்காங்க. ஆடல் பாடல் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அது ஒரு தனி வீடியோவில் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அவங்க கரெக்டாக 35 நிமிஷத்தை கணிச்சிட்டாங்களான்றது பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாதான் தெரியும். பட் பாட்டை போட்டு அவங்களுக்கு ஒரு ஆட்டத்தை கொடுத்துட்டாரு பிக் பாஸ். இந்த வீடியோ ப்ரோமோ வந்த சமயத்தில் இது லைவ்ல நடக்குது. இப்போ கண்டென்ட்ல போவோம். ஆல்ரெடி இப்போ என்ன ஆயிருச்சு, ஒரு டீம் ஜெயிச்சிட்டாங்க போல. ஏன்னா அந்த டைம் கிளாக்ல அந்த டைமிங்கை கணிக்கணும்ன்றது தான். ஒரு வாட்டி ஒரு டீம் கணிச்சிட்டு இருக்கு. இப்போ கனி அண்ட் பார்வதியன் டீம், அதான் வந்து அம்மாடி ஆத்தாடி டீம் வந்து எதுவுமே கணிக்கல போல. கரெக்டா கணிக்காம ஒரு ரவுண்டு தோத்துட்டு இருக்காங்கன்றது கிளியர் கட்டா புரியுது. இதன் மூலியமா நம்ம எடுத்துக்கிறது கிளியர் கட்டா புரியுது. ஐ மீன் ஒரு ரவுண்ட் நடந்திருக்கும், இல்ல 2 ரவுண்ட் நடந்திருக்கும். 2 ரவுண்ட்லயும் இவங்க ஜெயிக்காம இருந்தாதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் பண்றேன். அப்போ இங்க என்ன சொல்றாங்க, ஸோ பார்வதி சொல்றாங்க இப்படி 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 இப்படின்னு பீட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, அந்த பீட்ல செகண்ட்ஸ் அக்கவுண்ட் பண்ணுன்ற மாதிரி கனிக்கு பார்வதி ஒரு சில அட்வைசஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ கனி என்ன சொல்றாங்க, இந்த கணக்கே வராதிங்க. எப்படி இந்த கணக்கே வராதிங்க, நான் ஆதரி கிட்ட பேசி அடுத்தவங்க டீமை பார்த்து அடுத்தவங்க பேரை பார்த்து கவுண்ட் பண்ணணும், பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கணக்கு போட்டு அப்படின்றாங்க. ஸோ என்னன்னா சிம்பிளா, நான் ஆதரி கிட்ட சொல்றேன், அவங்க அங்க இருந்துகிட்டு அடுத்தவங்க டீம்லாம் கவுண்ட் போடுவான், கணக்கு போடுவான், அந்த கணக்கை பார்த்துக்கிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்துடலான்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் தப்புன்றேன். ஏன்னா பேசிக்கலி இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் உங்க மேல கான்ஃபிடென்ட் இருக்கணும். நீங்க அடுத்த ஒரு டீமை பார்த்து பண்றேன் அப்படின்னும் போதே நீங்க தோத்துட்டீங்க, இங்கே தோத்துட்டீங்கன்றேன். ஏன்னா நீங்க உங்க மேல ஃபோக்கஸ் வச்சு இந்த டாஸ்கை கரெக்டா பண்ணீங்கன்னா வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வரும். நீங்க அடுத்தவன் பார்த்து பண்ண போகும்போது அவன் தான் முதல் ஆப்ஷன்ல இருப்பான், நீங்க 2வது ஆப்ஷன்ல இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க மேல கான்ஃபிடென்ட் வச்சு நீங்க ஒரு ஃபோக்கஸ்ல டிராவல் பண்ணாதான் அது ஜெயிக்க முடியும். அதை நீங்க டிராவல் பண்ணாம அடுத்தவங்க டீமை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாவே நீங்க அப்போ அவனை டிபெண்ட் பண்ணி இருக்கும் போதே உங்களோட தோல்வி உறுதி ஆயிருச்சு அப்படின்றதான் நான் பார்க்குறேன். ஸோ அதுல அவங்க சொதப்பினாலும் நீங்க சொதப்பிடுங்க. எப்படி வின்னிங் ப்ராபபிலிட்டி பாருங்க, அவன் சொதுப்புனானா நீ சொதைப்புறீங்க, அந்த நிலைமையில மாட்டிப்பீங்க அப்படின்றதான் பாயிண்ட். ஸோ நீங்க கரெக்டா கவுண்ட் பண்ணி நீங்க உங்க ஃப்ளோல போனீங்கன்னா உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம்னு நான் நினைக்கிறேன். பட் இதை ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தக்கூடாதானா பயன்படுத்தலாம், நான் தப்பு சொல்லல. பட் இதுல ரிஸ்க் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்றதான் நான் பாக்குறேன். ஸ்டார்டிங்லயே வெற்றி அவங்ககிட்ட போன மாதிரி ஆயிருதோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கவுண்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி கனி சொல்றாங்க. ஓகே, அடுத்து பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, ஸோ ஆக்சுவலா ஆதிரை வெளியே இருந்தா கரெக்டா இருக்கும். எப்படி ஆதிரை வெளியே இருந்தா கரெக்டா இருக்கும், கமருதீனை உள்ள அமைச்சிடலாம், ஆதிரையை வெளியே அமைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல என்னன்னு தெரியல, என்ன பிளான்னு தெரியல. கமருதீனை உள்ள போயிட்டு மினிட்ல அவனை நிக்க வச்சிடலாம். கமருதீனை மினிட்லயும் செகண்ட்ஸ்ல ஒரு பக்கம், ஆதிரியும் ஒரு பக்கம் செகண்ட்ஸ்ல கனி, மினிட்ல வந்து ஆதிரை நின்றுட்டு இருக்காங்க. இப்ப வந்து என்ன பண்றாங்க, கமருதீனை மாத்திடுவோம் ஆதிரை பேசல அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரியை போய் எல்லாருக்கிட்டையும் நோண்ட விடலாம், அவன் போய் எல்லாருக்கிட்டையும் டிஸ்டர்ப் பண்ண வைக்கலாம். ஐ மீன் டிஸ்டர்ப் பண்றது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, அது இவங்களோட ஸ்ட்ராட்டஜி, நான் தப்புன்னு சொல்லல. ஓகேவா, அப்ப கூட நான் என்ன பண்றேன், ஹைலைட் என்னன்னா அடுத்தவங்களை இது பண்ணுவோம் அப்படின்றதா மையமா இருக்கு. ஸோ போய் நோண்டலாம், டிஸ்டர்ப் பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. அதுல வந்து ஆதரி ஏதாவது நோண்டுவா, அப்படியே வந்து சேர்த்து விட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பான்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. உடனே இவங்க என்ன சொல்றாங்க, கனி எனக்கு தெரிஞ்சு கமருதீன் தான் நல்லா வெறுப்பேத்துவாரு, கலாய்க்கிறதெல்லாம் கமருதீன் தான் கரெக்டா பண்ணுவாருன்றத சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கமருதீனா ஆதிரேனா அதுல கமருதீன் தான் பெஸ்ட் ஆப்ஷன். கலாய்க்கிறதும் வச்சு செய்யறதும் நல்லா பண்ணுவார். என்ன அவர்கிட்ட ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. டப்புன்னு வார்த்தை விட்டார்னா ரிவர்ஸ்ல புடிங்கி அவர் அடிச்சு விடும். எப்படி வார்த்தை விட்டா அவருக்கே ரிவர்ஸ் ஆகி அடிச்சு விட்டுருவாங்க. ஆனா ஆதிரி வார்த்தை விட மாட்டான்றதால பார்வதி இந்த ஆங்கிள் ட்ரை பண்றாங்க. பட் கமருதீன் நல்லா வெறுப்பேத்துவான் தான், அவன் கிட்ட கண்ட்ரோல் இருக்காதுன்றதான் பெரிய பிரச்சனை. அவன் வெறுப்பேத்துறன்ற பேர்ல போயிட்டு அவன் மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோ, அவனை மொத்தமா முடிச்சு விட்டு போயிடுவாங்க. அதுல என்ன பண்ணிருக்காங்க, ஃபைனலா பார்வதி ஆதிரியே இருக்கட்டும், கமருதீன் வேணா, கமருதீனை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அப்ப என்ன பண்றாங்க, ஆதிரி கிட்ட நீ போய் வினோத்தை சீண்டு அப்படின்ற மாதிரி பார்வதி, ஆதரிக்கும் வினோத்துக்கும் ஒரு பர்சனல் கான்ஃபிளிக்ட் இருக்கு, இந்த டாஸ்க்லயும் எடுத்துட்டு வந்து அந்த பர்சனலை சீண்டி வச்சு செய்ய அப்படின்ற மாதிரி வினோத்தை சீண்டு சொல்றாங்க. நல்லா இருக்கா இது அப்படின்றத நான் உங்ககிட்ட விட்டுறேன். இதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜி தான், நான் எதுவும் சொல்லலை. ஆனா இதுல என்ன நடக்குதுன்றது நீங்க புரியுதா மக்களே அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அடுத்து வினோத் டீம் ஒரு பக்கம், இன்னொரு டீம் என்னன்னா சபரி டீமை போய் ஒருத்தர் நோண்டலாம் அப்படின்ற மாதிரி பார்வதி போய் நோண்டுவாங்க போல இருக்கு சபரி டீமை.
இந்த டீமை போய் யாராவது காலி பண்ணல, அதை ஆதரியை வச்சு அந்த டீமை காலி பண்ணுவோன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுமா 50-50 தான். மேபி நல்லா சக்ஸஸும் ஆகலாம். ஏன்னா அவங்க டிஸ்டர்ப் ஆகிட்டு மைண்ட் டிஸ்ட்ரக்ட் ஆகிட்டு டிவியேட் ஆகிட்டாங்கன்னா கவுண்ட் அடி வாங்கிரும். அப்போ அவங்க கவுண்ட் மிஸ் ஆச்சுன்னா வேற லெவல் போவாங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. சூப்பர். ஒன்று. ரெண்டாவது, இல்லை அவங்க கவுண்ட் அடி வாங்காம கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு சக்ஸஸ் தான். கவுண்ட் அடி வாங்காம பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஃபெயிலியர் தான். சாரி, நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸோ இப்போ ரெண்டாவதா அமித் அண்ட் கோ டீம் போய் டான்ஸ் ஆடுறாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு யார் வெற்றியாளர் அப்படின்றத அடுத்த வீடியோல வந்து தெரிவிக்கிறேன். பாய் கைஸ்.